வணக்கம் நண்பர்களே, மிகவும் சுவையான ஆரோக்கியமான கோதுமை மாவு ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. லைக் பண்ணுங்க நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அதுக்கு கோதுமை மாவு இது 4 பேருக்கு நான் செஞ்சுருக்கேனுங்க. 4 டம்ளர் மாவு, 4லேருந்து 5 வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேனுங்க. சீரகம் போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க. கருவேப்பிலை மல்லி இலை நல்லா நிறைய போடணுங்க. ரொட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் ஓமம் கூட நான் கொஞ்சம் சேர்த்திருக்கேனுங்க. நல்லா மணமாக இருக்குங்க. அது சாப்பிட்றதுக்கு நல்லா டைஜஷனும் ஆகுங்க. உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. உப்பு கரெக்டாக போட்டிங்கன்னா தான் ரொட்டி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி தெளித்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா பதமாக பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க. அப்புறம் உங்களுக்கு ரொட்டி எந்த அளவுக்கு வேணுமோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்தளவுக்கு மாவை தோசைக்கல்ல வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் தண்ணி தொட்டு தட்டி கொண்டிங்கன்னா நல்லா ரொட்டி அருமையாக வந்துடுங்க. இது பார்த்திங்கன்னா நைட் டிஃபனாக எடுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வேணும். கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாங்க. சும்மாவே நல்லா இருக்குங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு காஃபி போட்டுட்டு ஒரு டயபெட்டிஸ் நீரிழிவு இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. நண்பர்களே செஞ்சு பாருங்க. ரொம்ப ஆரோக்கியமானதுங்க.